Taste the Daily. திமுக ஊழலாட்சி வெல்லட்டும் அதிமுக மக்களாட்சி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. திமுக நடத்தும் மன்னராட்சியை மக்கள் அடியோடு வெறுப்பதாகவும் மீண்டும் மக்களாட்சி அமைய எழுந்துள்ள அலை தமிழகம் முழுவதும் வீசுவதாகவும் பெருமிதம். தமிழ்நாட்டில் 90க்கும் மேற்பட்ட பெண்களின் கிட்னிகள் அறுவை சிகிச்சை அகற்றப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் 6 லட்சம் ரூபாய்க்கு விற்பட்டதாக அதிர்ச்சி அறிக்கை. நாட்டை ஆள தகுதியில்லாத பொம்மை முதல்வர் ஆட்சியில் மனித உறுப்புகள் திருடும் கும்பல் தமிழ்நாடு முழுவதும் பரவியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்கள் வாகனத்தில் போலி பதிவெண் ஒட்டப்பட்டது சிபிஐ விசாரணையில் நம்பலம். இதற்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சிபிஐயிடம் மன்னிப்பு கேட்டு காவல்துறை உயரதிகாரியை காப்பாற்றப் போகிறாரா என மக்கள் ஆவேச கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் புதிதாக வழங்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எந்தவித அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளும் இல்லை என்று குற்றச்சாட்டு. அது இல்லாமல் கஞ்சா அடிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கஞ்சா அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுவும் எந்த பிளாக்னு இல்லை, வெளியிலேருந்து வராங்க, வந்து நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நிறைய பொம்பளைங்க மேலே கள்ளத்தை அடிக்கிறது, கட்டியத்தை அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ கூட ரீசனாக ஒரு வீட்டில் திட்டு வந்தது, நாங்கள் திட்டு போயிட்டாங்க. அதுவும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் நிறைய. இளைஞர்கள் கஞ்சா போதையில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பின்தொடர்ந்து அச்சுறுத்துவதால் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி பெண்கள் அச்சம். சாந்தி நாராயணன் வீடு இடிச்சிட்டாங்க, அங்கேருந்து தைலாவரத்தில் போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே என்ன சொன்னாங்களா, வீடு கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, ஹாஸ்பிட்டலேருந்து தண்ணி வசதிலேருந்து பஸ் வசதிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னாங்க. வந்துலேருந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. 3 மாசமா ஆகுது. 3 மாசத்துல எந்த ஒரு வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை, எந்த ஒரு வசதி, குழந்தைங்க பாதுகாப்புங்க எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் அங்கே இருந்தாலும் நல்லா ஒரு குறும்பி குடும்பம், நல்லா கும்பலாக இருந்தோம். எங்கள் நாலா பக்கத்தில் எங்கள் ஆளுங்க வருவாங்க போவாங்க, இங்கே யாருமே கிடையாது. கெஞ்சாடிக்கிற பசங்க வந்து குழந்தைங்களை தெத்துன்னு வராங்க, பொம்பளைங்க தெத்துன்னு வராங்க. போன வாரத்தில் கூட பிரச்சனை ஆயிடுச்சு. ரேஷன் கடை கிடையாது, எங்களுக்கு தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடலூர் மாவட்டம் தொரவலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகளிடம் நெல் மூட்டைகளை விலைக்கு வாங்கி அரசு அதிகாரிகள் தில்லுமுள்ளுவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விவசாயிகளிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு அலைக்கழிக்கும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் 2 நாட்களில் 800 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக புகார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறி கைக்குழந்தையுடன் பெற்றோரை சிறை வைத்து விடியா திமுக அரசு அராஜகம். துறவி வேடம் போடும் விடியா திமுக அமைச்சர் சேகர்பாபு பல 100 கோடி ரூபாய் சொத்தை ஆக்கிரமித்தவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கும் தைரியம் உண்டா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் நள்ளம்பள்ளி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் குழந்தைகள் திருமணங்கள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடக்கப்பள்ளியில் பல சிறுமிகளிடம் ஆசிரியரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் திறனற்ற அமைச்சரின் கீழ் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் நள்ளம்பள்ளி அருகே 15 வயது சிறுமியை தர்மகமிக்க குடும்பம் நடத்திய கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் மனசு துடிக்காதா என எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்வியை நினைவு கூர்ந்து பெற்றோர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் புதிய புகைப்படம் வெளியீடு. தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் பாலியல் கொடூரனை நெருங்கக்கூட முடியாத திறனற்ற காவல்துறையால் யாருக்கு என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை திருவான்மையூரில் இளம்பெண்ணை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞரை பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்ததில் அவரது கால் எலும்பு முறிந்தது. குற்றங்களை தடுக்க துணிவில்லாமல் குற்றவாளிகளை பிடிக்க முயன்ற போது கால் எலும்பு முறிந்தது என ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கபட நாடகமாடுவதாக மக்கள் சாடல். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் தற்கொலைக்கு முயன்ற ஆராய்ச்சி மாணவி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு.
ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 11 கொலைகள் அரங்கேறிய அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கொலை மாநிலமாக மாறி வருவதற்கு இந்த சம்பவங்களே சான்று. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் 5 சவரன் நகைக்காக 66 வயது மூதாட்டி கழுத்தை அறுத்து கொலை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மூதாட்டிகளை குறிவைத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியாமல் ஏவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனைவியை கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சிகள் குடும்ப வன்முறையை தடுத்து நிறுத்த சமூக நலத்துறை நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான கொலைகள் அதிகரித்துவிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஊழியர் உடலில் வெட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். அருப்புக்கோட்டையில் பட்டப்பகலில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா? 1 மணி நேரத்திற்கு ஒரு கொலை என மாநிலமே இரத்த பூமியாக மாறிவிட்டதாக வேதனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளம்பெண் ஒருவர் துப்பட்டாவால் கழுத்து நெறிபட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த பயங்கரம். தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களை தடுக்க திராணி இல்லாமல் குரட்டை விட்டு தூங்குவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய காதலன் சிக்கினார். குற்ற சம்பவங்களை தடுக்க திராணி இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருக்க தகுதியே இல்லை என மக்கள் ஆவேசம். சிவகங்கை அருகே நட்டாக்குடி கிராமத்தில் விவசாய தலையை துண்டித்து கொடூர கொலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுமை தூக்கும் தொழிலாளியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். துருப்பிடித்த இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் பிளேடால் உடலை கிழித்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட இளம்பெண் மற்றும் இளைஞரால் பயணிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுப்பாடின்றி கிடைக்கும் போதைப் பொருட்களால் இளம் தலைமுறையினர் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையம் வந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 9 கிலோ கஞ்சா பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் மூழ்கியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் அரசு பள்ளி மாணவரை மது அருந்த சொல்லி சக மாணவர்கள் தாக்கிய சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகள் தோறும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதால் மாணவர்கள் வாழ்க்கை சீரழிவதாக குற்றச்சாட்டு. அரியலூரில் கடன் தொல்லையால் உணவக உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் தொழில் முனைவோர்கள் அச்சம். விடியா ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியால் மின்கட்டணம், சொத்து வரி மற்றும் உணவுப் பொருட்கள் விலை உள்ளிட்டவை தாறுமாறாக ஏறியதால் உள்ளூர் தொழில்கள் நசிந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதாக வேதனை. சேலம் மாவட்டம் பெரியபுதூரில் ஓசையில் சில்லி சிக்கன் தர மறுத்த பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்து விட்டதற்கு இச்சம்பவமே சாட்சி என மக்கள் கடும் கண்டனம். இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்களின் நியமன காலியிடங்களை அதிகரிப்பு 35 இருந்து 54 உயர்த்திய அறிவிப்பை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என ஸ்டாலின் அரசுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த பள்ளிக்கல்வித்துறையால் அரசு பள்ளிகளில் 8 லட்சம் மாணவர்கள் பாதிப்பு.
மத்திய அரசுடன் ஸ்டாலின் மோதல் போக்கு காட்டுவதால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாகவும் நிதி கோர முடியாத நிர்வாக சிக்கலால் பள்ளிக்கல்வித்துறை சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் சம்பளம் தாமதம், பணிச்சுமை, பாதுகாப்பின்மை, தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமை போன்றவற்றால் கல்வித்துறையை விட்டு வெளியேறும் ஆசிரியர்கள், காலியாக உள்ள தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை திறனற்ற ஸ்டாலின் அரசு நிரப்பாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் 6000 பள்ளிகளில் கணினிகள் பயனின்றி கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் கூட்டம் தாமதமானதால் பல்வேறு பணியாளர் நியமனங்கள், பாடத்திட்ட மாற்றங்கள், தேர்வு முறைகள் உள்ளிட்ட முக்கிய கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. மாணவர்கள் மற்றும் ஊழியர்களை பாதிக்கும் நிர்வாகத்தின் அலட்சியத்தன்மைக்கு பேராசிரியர்கள் கடும் கண்டனம். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால்களில் சட்டவிரோத கழிவுநீர் இணைப்புகளால் நீர்நிலைகளில் மனித மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் கலந்து குடிநீர் படு மோசமான நிலைக்கு சென்ற அவலம். பொது சுகாதாரம் படுகொலையில் சென்ற இந்த அவலம் திமுகவின் தோல்வியடைந்த உள்ளாட்சி நிர்வாகம், மெத்தன போக்கு, ஊழல் மற்றும் அலட்சிய ஆட்சியத்தின் அவமானத்தின் வெளிப்பாடு என சென்னை மக்கள் ஆவேசம். இந்த ஆண்டு 3வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி வெளியேற்றப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு பாசன வடிகால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் வீணாகும் என விவசாயிகள் கவலை. ராணிப்பேட்டை மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாராததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மேட்டூர் அணை உபரி நீர் பனைமரைத்துப்பட்டி ஏரிக்கு கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் விவசாயிகளின் கோரிக்கையை திறனற்ற திமுக அரசு கிடப்பில் போட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை நந்தம்பாக்கம் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 9 லட்சம் வரை மோசடி செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அங்கன்வாடிகள் தனது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகியிருந்தது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணிற்கு அலட்சியமாக பதிலளித்த அங்கன்வாடி ஊழியர். ஆடியோ வெளியான நிலையில் விடியாரசின் சமூக நலத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இதுபோன்ற நிலையா என மக்கள் விமர்சனம். என்னம்மா ஏக்கா நேற்று வாங்கிட்டு வந்த 3 முட்டையுமே கூமுட்டாக்கா. ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்ண, கவர்மெண்ட் அப்படிதான் தருது. கவர்மெண்ட்லயே கூமுட்டை தான் கொடுக்காங்களா? ஆமா, இப்போ இதை கவர்மெண்ட்ல இருந்து தாரதா. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருந்தா யார்கிட்ட கொடுக்கலாம்? சிஎம்முக்கே நீ பண்ணிரு. சிஎம்கா? ஆமா, பண்ணிரு டைரக்டா. கவர்மெண்டே அப்படிதான் கொடுக்காப்போ. வேலூர் மத்திய சிறை காவலருக்கு விசாரணை கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்த அராஜகம். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகள் ராஜ்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் வீட்டு வாசலில் மனித மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவல்துறை பாக்கெட்டுகளை நிரப்புவதில் குறியாக இருப்பதால் குற்ற செயல்களை தடுக்காமல் கோட்டை விட்டு விடுவதாக விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாததால் அரசு பேருந்து பல மணி நேரம் காத்திருந்ததால் பயணிகள் கொந்தளிப்பு. சுங்கச்சாவடி கட்டணம் நிலுவை விவகாரத்தில் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் விடியா ஸ்டாலின் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்ததில் ஆயுதப்படை காவலரின் குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழந்த சோகம். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் தர்ணா போராட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் குறியாக இருப்பதால் இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாள் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள், முதியவர்கள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கோடைக்காலம் முடிந்த பிறகும் தடையின்றி மின்சாரம் வழங்க முடியாத அளவுக்கு மின்சாரத்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் நங்கப்பள்ளியில் மேட்டூர் அணை நிரம்பியதால் வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் விளைநிலத்தில் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற அதிகாரிகளின் அலட்சியத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் மழையில் நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் கண்ணீர். பல நூறு கோடிகள் செலவு செய்து தன் தந்தைக்கு சிலைகள் அமைக்கும் ஸ்டாலின் நெல்களை பாதுகாக்க கொள்முதல் நிலைய கட்டிடம் கட்டி கொடுக்காதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே குடிநீர் இல்லாமல் காலி குடங்களுடன் காத்திருக்கும் பொதுமக்கள். மக்களுக்கு குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாத திறனற்ற அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை 16 கண் மதகு வழியாக உபரி நீர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி ஆற்றில் குளிப்பது, புகைப்படங்கள் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் களை கட்டிய ஆடிப்பூர் திருவிழா கொடியேற்றம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அறுபடை கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி கோயில்களில் பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக தரிசனம். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 10 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆன்மீக அரசு என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். வருடாந்திர பணிக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதி.